ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூனாம்பேடு பக்கத்தில், அதாவது சூனாம்பேட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். இந்த சூனாம்பேடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுராங்கத்திலேருந்து நம்ம வர வழியில், மதுராங்கத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டரில் சூனாம்பேடு இருக்குது. அந்த சூனாம்பேட்டிலேருந்து இந்த வில்லிவாக்கம் என்ற ஊரில் தான் இருக்கும். இந்த வில்லிவாக்கத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ரொம்ப பழைய 1500 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சிவன் கோயிலோட முன்பக தோற்றம் இது கரிகால சோழனால் கட்டப்பட்டது. கரிகால சோழன் அந்த டைமில், அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. கரிகால சோழன் வந்து ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கோயில் வந்து சில சேதம் அடைஞ்சிருக்குது. அப்போ ஒரு புதுப்பிச்சிருக்காரு அந்த காலத்தில் கரிகாலன் சோழனால். அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அகத்தீஸ்வரர் கோவில். அந்த கோவிலின் முன்புற தோற்றம் இது. இந்த கோவில் வந்து மொத்தம் ஒரு சுற்றுலா வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்கும். பாருங்கள், எல்லா கருத்தூண்களால் ஆனது. கோவில் வாசற்படியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது. சன்னதி விநாயகர் சொல்லிட்டு. கோயிலில் கொடிமரம், கோவில் கொடிமரம் இருக்குது. இங்கே ஸ்ரீ சன்னதி விநாயகர். இங்கே வந்து கோவிலுக்கு வெளிப்புறத்தில் பார்க்குற மாதிரி உள்புறத்துலேயே ஒரு சன்னதி விநாயகர் இருக்குது. இது ஒரு சிறிய மண்டபம். ஓம் சிவ சிவ. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா. ஒரு விநாயகர் சிலை வந்து சேதமடைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையாக இருக்குது. இது எத்தனை வருஷம் பழமையான கோயில் தெரியுங்களா? அது பாருங்கள், கோயிலோட விமானம். அது கோவிலோட விமானம் அதுதான். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தலைவிரிச்ச மரம் வந்து வில்வ மரம். காயினாக இருக்குது வில்வ மரத்தில். கோவிலோட இதுதான் விமானம். கோயில் கோபுரம் இது. பார்த்திங்கன்னா ஒரு பழைய லிங்கம் இருக்குது. பழைய லிங்கம். இங்கே ஒரு முன்னாடி பலிபீடம் இருக்குது. இங்கே கொடிமரம் இருக்குது. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பூனையும் எலியும் வந்து வழிபட்ட தலமாக இது. பூனையும் எலியும் வழிபட்ட தலம். சிவனை வந்து இங்கே வந்து அவங்க வந்து வழிபட்டதாக தெரியப்பட்ட இடம் இது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூனை இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சிலை சிற்பங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குது. இது ஒரு ஆஞ்சநேயர். இது இங்கே ஒரு பூ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தலையில் வந்து அந்த ஒரு பாத்திரத்தை வந்து தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி. பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் மாதிரியே ஒரு மனித உருவத்தில் ஒரு விலங்கு தோற்றத்தோட ஒரு சிறப்பு.
இந்த இது பார்த்திங்கன்னா தலைக்கீழே நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 1500 வருஷம் பழமையான இது பார்த்திங்கன்னா விநாயகர். இங்கே வந்து நம்ம பெண்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி, இவங்களும் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு கற்சிலை. இது எல்லாமே தூணில் பலவிதமான நிறைய இருக்குங்க. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா மேலே மணி மண்டபம், இங்கே மணி அடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கோயில் மணி 1960 கட்டியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா, 1960.